வாங்க பச்சை பயிர் குழம்பு எப்படி தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிர், ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. பச்சை பயிரோட துவரம்பருப்பை ஆட் பண்ணி குழம்பு ரெடி பண்ணும்போது இன்னும் குழம்பு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா பொருட்கள் தயார் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 7 8 வரமிளகா ஆட் பண்ணி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வரமிளகா, 4 5 பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பொருட்களை இதில் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்க பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா பருப்போடு மிக்ஸ் ஆகட்டும். இப்போது இது கூடவே பருப்பு வேக வச்ச தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா குழம்பு கொதிச்சது ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான பச்சை பயிர் குழம்பு தயார். வாங்க சாப்பிடலாம். தேங்க்யூ.